ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எம்எஸ் வேர்ட்ல வாட்டர் மார்க் எப்படி இன்சர்ட் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். போன வீடியோவில் எம்எஸ் வேர்ட்ல இருக்க ராப்டெக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை பாருங்க. ஓகே, நீங்க ஒரு வாட்டர் மார்க் இன்சர்ட் பண்றதுக்கு முதல் அந்த வாட்டர் மார்க்னு சொன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ வாட்டர் மார்க்னு சொன்னா என்ன, அதாவது உங்களுடைய பிரைவசிக்காக, அதாவது நீங்க உருவாக்குற டாக்குமெண்ட்ஸ்ல உங்களோட தனித்துவத்தை வழிகாட்டுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஃபிக்சர் தான் வாட்டர்மார்க். அந்த டெக்ஸ்ட் ஃபிக்சர் நீங்க உருவாக்குற டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க டெக்ஸ்டுக்கு பின்னுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா லேர்னிங் ஐசிடின்னு சொல்லி ரெட் கலர்ல ஒரு வாட்டர் மார்க் இன்சர்ட் பண்ணிருக்கு. இந்த வாட்டர் மார்க் டெக்ஸ்டுக்கு பின்னுக்கு ஃபேடா இருக்கும். இதுதான் ஒரு எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி ஒரு வாட்டர் மார்க் இன்சர்ட் பண்ணா அந்த வாட்டர் மார்க் இப்படித்தான் இருக்கும். இந்த வாட்டர் மார்க்ல தனித்துவம் என்னன்னு சொன்னா இது பிடிஎஃப் ஃபைலா இருக்கக்குள்ள இதை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஓகே, இப்ப நம்ம வேர்டை யூஸ் பண்ணி எப்படி வாட்டர் மார்க் இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, எம்எஸ் வேர்டில் நம்ம வாட்டர்மார்க்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரேண்டம் டெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் டிசைன் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர்மார்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு டிஃபால்ட்டாக நிறைய வாட்டர்மார்க் இருக்கும். அதை நீங்கள் விரும்பினா யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இதில் இருக்கிற ஒரு வாட்டர்மார்க்கை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஜில் நம்ம இப்போ டிஃபால்ட்டாக இருந்த ஒரு வாட்டர்மார்க்கை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர்மார்க் அடுத்தடுத்த பேஜ்லேயும் இன்சர்ட் ஆகிக்கொண்டே போகும். இது நீங்கள் ஒரு ரேண்டமாக டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு வாட்டர்மார்க்கை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் கஸ்டம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டெக்ஸ்ட் அல்லது ஏதாவது ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வாட்டர்மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமூவ் வாட்டர்மார்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த வாட்டர்மார்க் ரிமூவ் ஆகிரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கஸ்டம் டெக்ஸ்ட் அல்லது ஃபோட்டோ வாட்டர்மார்க்காக வைக்கிறதுக்கு இந்த வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிற வாட்டர்மார்க், அதை பற்றி பார்த்துட்டோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே கஸ்டம் வாட்டர்மார்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நோ வாட்டர்மார்க்கில் டிக் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்சர் வாட்டர்மார்க், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த ஃபிக்சர் வாட்டர்மார்க்கை யூஸ் பண்ணலாம், அல்லது டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறது சொன்னால் இந்த டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் டிசேபிளாக இருந்தது எல்லாமே இப்போ எனேபிளாக மாறி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். நீங்கள் என்ன லாங்குவேஜில் வாட்டர்மார்க் செட் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கும். அதாவது என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறீங்க, என்ன டெக்ஸ்ட் இங்கே உங்களோட பேஜில் வாட்டர்மார்க்காக வரணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் ஐசிடின்னு சொல்லி டைப் பண்ணணும்னு பாருங்கள். ஐசிடி. ஓகே, இது எல்லாத்தையும் நான் கேபிட்டல் டைப் பண்ணி கொள்கிறோம் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ஐசிடி என்று டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபொண்ட், அதாவது ஃபொண்ட் என்ன டைப்பில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் ஓட்டோவாகவே இந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரியே அது செட் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் நிறைய வகையான கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண அந்த ஐசிடி என்ற வாட்டர்மார்க் இந்த பேஜில் இன்சர்ட் பண்ணப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பிரிண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்ட் வியூவை கொடுத்தோம்னு சொன்னால் இதில் பிரிண்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் மறையாமல் படிவாக விளங்கக்கூடிய மாதிரி தான் நம்ம வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் விளங்குது. ஓகே, ஆனால் இந்த டெக்ஸ்ட் விளங்காத மாதிரியும் நம்ம வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் டைப் பண்ணியிருக்க இந்த டெக்ஸ்ட் விளங்காத மாதிரி எப்படி வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் இங்கே பேக் போயிட்டு இங்கே வாட்டர்மார்க்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே கஸ்டம் வாட்டர்மார்க்கில் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கு டெக்ஸ்ட் வாட்டர்மார்க். இந்த டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செமி டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன்ல டிக் பண்ணிருக்கு. இந்த டிக் பண்ணிருக்கிறதால தான் சரியான முறையில் வாட்டர்மார்க் இன்சர்ட் ஆயிருக்கு. இந்த டிக்கை நீங்க எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா
நீங்க டைப் பண்ணிருக்க டெக்ஸ்ட் தெரியாத அளவுக்கு வாட்டர்மார்க் வந்து டார்க் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் செய்து காட்டுறேன் பாருங்க. இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் டிக்கை வந்து எடுத்துட்டு நான் அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு இப்போ விளங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க பிரிண்ட் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே விளங்கும். பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்குது. இதுல டெக்ஸ்ட் வந்து நான் ரெட் கலர் வாட்டர்மார்க் கொடுத்துருக்கதால உங்களுக்கு விளங்குது. இதே இது வந்து நான் பிளாக் கலர் வாட்டர்மார்க் கொடுத்தேன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து விளங்கவே விளங்காது. உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, நான் வாட்டர்மார்க்ல போயிட்டு இந்த கஸ்டம் வாட்டர்மார்க்ல வந்து நான் கலரை வந்து சேஞ்ச் பண்றேன். பிளாக் கலர்ல வைக்கிறேன். பிளாக் கலர்ல வச்சுட்டு இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் வந்து அன்டிக்லாம் தான் இருக்கு. இதை இப்போ அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தேன்னு சொன்னா பாருங்க, இப்போ நான் பிரிண்ட் வியூவில் பார்த்தேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸோட டெக்ஸ்ட் வந்து விளங்காது. ஆகவே நீங்கள் ஒரு முறையான விதத்தில் வந்து ஒரு வாட்டர்மார்க்கை இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் மிக முக்கியமானது வந்து இந்த கஸ்டம் வாட்டர்மார்க்குள்ள இருக்கு. இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்கிற ஆப்ஷன் வந்து டிக்காக இருந்தால் தான் வந்து நீங்கள் ஒரு சரியான வாட்டர்மார்க்கை வந்து இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் வச்சு பார்க்கும்போது அது சரியாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை பிரிண்டை எடுத்தாலோ அல்லது பிடிஎஃபாக மாற்றினாலோ உங்களுக்கு வந்து அதில் இருக்க டெக்ஸ்ட் விளங்காமல் வெறும் வாட்டர்மார்க் வந்து அந்த டெக்ஸ்ட்டை மறைச்சு கொண்டிருக்கும். எனவே மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன். இதை வந்து கட்டாயம் நீங்கள் டிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வாட்டர்மார்க்கில் வந்து கஸ்டம் வாட்டர்மார்க்கில் வந்து டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணுறது பார்த்தோம். இந்த டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணக்குள்ள மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த செமி டிரான்ஸ்பரண்ட்ன்ற ஆப்ஷன். இதை கட்டாயம் நீங்கள் கவனத்தில் கொண்டு தான் வந்து ஒரு வாட்டர்மார்க்கை வந்து டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணுறதை பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு ஃபிக்ஸரை வந்து எப்படி வாட்டர்மார்க்காக ஃபிக்ஸராக இருந்தாலும் சரி அல்லது லோகோவாக இருந்தாலும் சரி எப்படி அதை வந்து வாட்டர்மார்க்காக இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஒரு ஃபிக்ஸரையும் ஒரு டெக்ஸ்டையும் வந்து ஒரே நேரத்தில் வாட்டர்மார்க்காக செட் பண்ண இயலுமா? இல்லை, அப்படி செட் பண்ண இயலாது. நீங்கள் ஒரு இமேஜை வாட்டர்மார்க்காக செட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டெக்ஸ்டை வாட்டர்மார்க்காக செட் பண்ணலாம். ரெண்டையும் வந்து ஒரே நேரத்தில் வாட்டர்மார்க்காக செட் பண்ண இயலாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே நான் டெக்ஸ்டை வந்து வாட்டர்மார்க்காக செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபிக்ஸரை வந்து வாட்டர்மார்க்காக இன்சர்ட் பண்ண இந்த டெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்க. இப்போ வந்து இந்த ஃபிக்ஸர் வாட்டர்மார்க்ன்றத டிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த டிசேபிளாக இருந்தது எனேபிளாக மாறும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஃபிக்ஸர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோட்டோ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌஸில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி உங்களோட விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்களோட பிசியில் வந்து உங்களோட இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அதில் வந்து தேடி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நான் டவுன்லோடில் வந்து என்னுடைய லோகோ வச்சுருக்கேன். அந்த லோகோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இன்சர்ட் ஆகிட்டு அந்த பேர் வந்து இங்கே இன்சர்ட் ஆகிருக்கு. இதை வந்து அப்ளை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் மறைஞ்சி போயிடும். அதை நீங்களே பாருங்கள். இப்போ நான் அப்ளை கொடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா விளங்கும். இங்கே இருந்த டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் டிலீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இன்சர்ட் பண்ண ஃபிக்ஸர் வந்து வாட்டர்மார்க்காக இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணக்குள்ள இதில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனை முக்கியமாக சொல்லியிருப்பேன். அதை என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபிக்ஸர்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஒரு ஃபிக்ஸர் வாட்டர்மார்க்கை இன்சர்ட் பண்ணக்குள்ள மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இடத்துல தான் பாருங்க இருக்குது. இந்த இடத்துல இருக்குது பாருங்க, அது வந்து வாஷ் அவுட். இந்த வாஷ் அவுட்ன்ற ஆப்ஷனும் வந்து இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் வந்து ஒரே விஷயத்தை தான் செய்து. இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் வந்து டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கு செய்து, இந்த வாஷ் அவுட் வந்து ஃபிக்ஸட் வாட்டர்மார்க்கு செய்து. இப்போ வந்து இது டிக்ல இருக்கிறதால, இந்த வாஷ் அவுட் டிக்ல இருக்கிறதால தான் வந்து இந்த டெக்ஸ்ட் தெரியக்கூடிய மாதிரி இந்த லோகோ வந்து வாட்டர்மார்க்கா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்படித்தான் இருக்குது. நீங்கள் பிரிண்ட் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஒழுங்காக விளங்காது. அதை வந்து வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எனவே இந்த ரெண்டு வாட்டர்மார்க்கையும் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணக்குள்ள மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயம் வந்து இந்த ஃபிக்ஸரை இன்சர்ட் பண்ணக்குள்ள வந்து வாட்டர்மார்க்கை வந்து இந்த வாஷ் அவுட் டிக்ல இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கை இன்சர்ட் பண்ணக்குள்ள இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் டிக்ல இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டர்மார்க்கை வந்து இன்சர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் சரியான முறையில் அந்த வாட்டர்மார்க் வந்து அந்த பேஜில் வந்து இன்சர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சரியான முறையில் எப்படி எம்எஸ் வேர்டில் வந்து வாட்டர்மார்க் இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ICT NVQ Level 4ல் இருக்கிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.